தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் வர்மா மேற்கு டெல்லி மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான முண்ட்காவுக்கு வந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே தேர்தல் வெற்றியை முன்னிட்டு முண்ட்காவில் உள்ள பைரவர் கோவிலில் பர்வேஷ் வர்மா வழிபாடு நடத்தினார். டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பின் பாஜக ஆட்சியை கைப்பற்றியதை அக்கட்சியினர் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக வெற்றியை கொண்டாடும் வகையில் ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி ஜிலேபி தயாரித்து ஆதரவாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து டெல்லி முதல்வர் அதிஷி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். டெல்லியில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதையடுத்து புதிய அரசு ஆட்சி அமைக்க ஏதுவாக முதல்வர் அதிஷி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து டெல்லியின் 7வது சட்டப்பேரவையை கலைத்து துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.